முதலாளி, நான் சொல்ல நாடகக்காரர் இவர் தானுங்க. ஐயா, நம்ம ஊரு பூமாரியம்மன் பூத்திருவிழா வருதுன்னு நம்ம சங்கிலி சொன்னாருங்க. ஆமாமா, அந்த சமயம் 4 ஊரு ஜனங்களும் இந்த ஊருக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு நல்ல கூத்தா போடணும். உங்ககிட்ட என்னென்ன கூத்து இருக்கு? என்கிட்ட நிறைய இருக்குதுங்க. ஆனா இப்ப புதுமையான கூத்து ஒண்ணு செட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஏகப்பட்ட கராக்கிங்க. அப்படி என்ன புதுமையான கூத்து? ஒரு 18 வயசு பொண்ணுங்க பிறந்த மேனியோட வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவா. யார? சந்திரன. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு புதுமையான நாடகத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. அப்ப இந்த வருஷம் திருவிழாவுக்கு நாடகத்தை போட்டிட வேண்டியது. அப்பா என்னம்மா? என்னப்பா இது? என்ன? ஏதோ அசிங்கம் பிடிச்ச நாடகத்தை போடுறேங்கிறீங்க. ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பிள்ளைங்க பாக்குற மாதிரி ஒரு நல்ல நாடகத்தை போடக்கூடாதா? ஐயா, என்ன? அதுக்கு கூட என்கிட்ட கண்ணகி நாடகம் இருக்குதுங்க. பக்கத்துலயே ஒரு கொட்டா போட்டுட்டா பொம்பளைங்க பிள்ளைங்க கண்ணகி நாடகம் பாக்கலாம். மத்தவங்க தாராசா சாங்கம் பாக்கலாங்க. பின்ன என்ன, ரெண்டையுமே போட்டுருவோம். அப்புறம் இன்னொன்னுங்க. என்ன? நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு தான் நாங்க நாடகமே போடுவோம். இவங்க இருட்டுல நாடகம் போடுறவங்க போல இருக்குது. அப்படி இல்ல, இருட்டுல வெளிச்சத்தை போட்டாதானே நடிக்கிறவங்க பளிச்சுன்னு எடுப்பா தெரிவாங்க. ஆமா ஆமா, அப்பதான் குளிக்கிறது பழிச்சிடு. சரி, நீங்க அன்னைக்கே நாடகத்தை போடுங்க. நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? 2 நாடகத்துக்கும் சேர்த்து 4000 ரூபாய் நாங்க வாங்கணும். ஐயா, 3000 ரூபாய். 3000 தரேன். நீங்க இத அட்வான்ஸா வச்சீங்க. அமாவாசை அன்னைக்கு நாடகம் போடுறோம், மறந்துடக்கூடாது. ஐயோ, ஐயா மறந்தாலும் நாங்க மறக்கவே மாட்டோமுங்க. அப்போ நான் வரட்டுங்களா? நல்லது, புறப்படுங்க. குளிச்சுட்டு பூவெல்லாம் அடிச்சுட்டு பூத்து எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். இன்னைக்கு நம்ம சோமோட பிறந்த நாள். அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணுவோம். அடிச்சாக்கானா இப்படித்தான் அந்த மூத்த பையனை போடி போடி வளர்த்த. அவன் என்னடான்னா ஆத்தாளியா போய் ஒரேடியா தலைமுடிட்டு ஓடியா போயிட்டான். இந்த பையன் என்ன செய்ய காத்திருக்கிறானோ? தரையில பிறந்ததுதான் கருதலையா போயிடுச்சு. தாய்க்கு அடங்காத பிள்ளை குலத்துக்கே ஈனான்னு சொல்லுவாங்க. அவனை மாதிரி யாருக்கும் அடங்காத பிள்ளை இருக்கிறது நாட்டுக்கே அவமானம். அவன் இங்க போனவன் திருடித்தாங்க பிழைப்பான். இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டான். அடியே, நல்லவன் கெட்டவனாகணும், கெட்டவன் நல்லவனாகணும். உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கிற காரியம் நடக்கலாம். ஆனா நம்ம சோமு எந்த காலத்திலயும் கெட்டு போக மாட்டான். அதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. எல்லா பாரம் சரியா இருக்கு. எங்க எல்லாம் சரியா இருக்கு. யாப்பா இன்னும் கொஞ்சம் வக்கல் போட்டு கொஞ்சம் மெத்து மெத்துன்னு வைக்கப்படாது. ஆமா, நெக்கல போட்டு மேல ஜமகாலத்து விரிப்பாங்க. நீங்க என்னங்க வில்லு வண்டியா இது? இது காருங்க. யாப்பா சீரா போற வண்டியை போட்டு இப்படி நோண்டுற நீங்க? நோண்டானா? எல்லாம் நோண்டி ஆகணுங்க, அப்ப சரியா போகும் வண்டி. இது கீரைங்க. நான் அரைக்கீரை கேள்விப்பட்டிருக்கேன், உலக்கீரை கேள்விப்பட்டிருக்கேன். கார் கீரையானா? கார் கீரை பார்த்தது இல்ல? இதோ நீளமா இருக்கு பாருங்க, அதுதாங்க கீரை. ஆமா, இதான். ஐயா, வேற தெரியாம சுட்டீங்கன்னா பல்லு உடைஞ்சிடும். கீரையில சக்கரை பல்லு இருக்கு, அது உடையன்னு சொல்ல வந்தேன். குப்பா ஏன்டா நிக்கிற? ஓட்டுற வில்லு வண்டியோட வசதியா தான் இருக்கு. காத்து சும்மா சிலு சிலு சிலுன்னு வீசுதப்பா. ஆரோக்கியம். ஏன்ப்பா வண்டியை நிறுத்திட்ட? நட்டு கேண்டு போச்சுங்க. உனக்கா? வண்டியில நட்டு கேண்டு போய் வயக்காட்டுல போய் விழுந்துடுச்சு. ஏங்க பம்பு செட் இருக்கு குளிக்கிறதுக்கா? நட்டை கட்டி வண்டியில போட்டு வீட்டுக்கு போலாங்க. யார் அவன் விவரம் தெரியாத குறுமுட்டை? கட்ட வண்டியில இருந்து நெட்டை கட்டி போட்டு போனா போச்சு. நான் குறுமுட்டை. கட்ட வண்டியில ஏதுங்க நட்டு? இறங்குங்க. அட என்னங்க சிவனடி குதிக்கிறீங்க? கரதோரங்க, இறங்குங்க இறங்குங்க. அட என்னங்க பெரிய அலலா போச்சுங்க கூட. உங்களுக்கு கார் லாய்க்கு இல்ல, கட்ட வண்டி தான் லாய்க்கு. இறங்குங்க. என்னப்பா நீ வேற. நல்ல சாணி முதி. சரிதான். ஆரோக்கியம் சாமி, கார் வெயில்ல காயுத, கோணி போட்டு போத்துவோமா? நீங்க நட்ட கொண்டாங்க, நான் கோணிய போத்துறேன். புண்ணாக்கு. பாருங்க, இன்னைக்கு என் பிறந்த நாள். ஒண்ணு குடுக்காம உன்னை விட மாட்டேன். ஐயா, ஆசை தோசை அப்பள வடை. பாரு, நிஜமாவே சொல்றேன், இன்னைக்கு எனக்கு ஒண்ணு குடுக்கலனா நீ வீட்டுக்கு போக முடியாது. என்ன வீட்டுக்கு போக முடியாது? என்னங்க இது? இவ்வளவு பெரிய நிலத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனமா தம்மா துண்டு வரப்பு வச்சிருக்கீங்களே, நல்லா இருக்காது. நான் எப்படி நடக்கிறது? உன்ன மாதிரி உருவம் நடந்து வரும்னு தெரியாதப்பா, அதனாலதான் சின்ன வரப்பா வச்சுட்டானுவோம். பாத்து வா. ஐயோ விடுங்க அப்பா. ஆமா, டான்ஸ் ஆடுறீங்க நீங்க.
ஐயோ அப்பா சரி இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? வேற வழியே இல்ல. அந்த வண்டிக்குள்ள ஏறு. கிட்ட வா. பரவாயில்லைங்க, செருப்பு நனையாம வந்துட்டீங்க. கால் நனைஞ்சாலும் செருப்பு நனையப்படாது. அப்ப தலையில வச்சுக்கலாமே. நீ முதல்லயே கேட்கலையே குறுமுட்டை. நாடாடா ஏங்க, இந்த நட்டை கேட்டு வந்துட்டோமே, தண்ணி மிஷின் ஓட வேணாம். அது ஓடுது உட்காருது. முதல்ல காரை ஓட்டாப்பா. ஏங்க அப்படி அலையறீங்க? அட கதவு திறக்க மாட்டேங்குதுப்பா. இப்படி வாங்க, அப்படி சுத்தி வாங்க. அப்படிதான் வாங்க, உட்காருங்க. ஒண்ணு பண்ணுங்களேன், ஆ? அப்படி வந்து இப்படியா இருங்க. அது வந்து வாங்க. ஆரோக்கியம் ஆ? ஆரோக்கியம். ஐயா, இது மாதிரி காரை வாங்கி காசை பாழாக்குறத விட ஆ. ஒரு எருமையை வாங்கி ஆ. உன்னோட சேர்த்து கட்டி ஒரு ஏக்கரை உழுவலாமே. ஐயா, ஆ? அது ரொம்ப செலவாகும். காரை விடு. ஏய் ஆரோக்கியம், வண்டி நிறுத்து. அங்க நிறுத்துனா இங்க கொண்டு வந்து நிறுத்துறியடா. ஐயா, இந்த வண்டி அப்படிதாங்க. பெருமாள் நிப்பாட்டணும்னா பிடாரி கொல்ல சொல்லிடணும், தெரியுதா? இது மாட்டு வண்டியில நிப்பாட்டுறதுக்கு நல்ல மெக்கானிக்கல். ஏப்பாயே 4 ரோடுக்கு பூ கொண்டு போறியா? ஆமாங்க. காரு புதுசா வாங்கியிருக்கேன். உட்காந்துக்கிறியா? ஏய், போற வழியில புள்ளையாருக்கு பூ போட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு போலான்னு அபிப்பிராயம். ஒரு 2 ரூபாய்க்கு பூ தரியா? ஐயாவுக்கு இல்லாத பூங்களா? இந்தாங்க. விடிஞ்சிடும். 2 ரூபாய். இந்தா. பிள்ளையாரப்பன் கிருபையால சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சு ஐயாவுக்கு எனக்கு எதுக்கு? ஒரு பேர பிள்ளை பிறந்து அத இந்த கார்ல வச்சு ஊர்வலமா வரதை என் கண்ணால பாக்கணுங்க. அப்ப ஒரு பட்டு படம் வாங்கி தரேன் போ. வரேங்க. வண்டி ஓட்டான். ஐயா, நல்லா கட்டுங்க. ஐயோ ஆரோக்கியம். என்ன ஐயோன்னு சத்தம் கேக்குது? இது ஐயோ சாமிட்டு வண்டிங்க, அப்படிதான் கேட்கும். அப்படியா? பாத்து விடு. ஆரோக்கியம், ஐயா, நீ பூ எடுத்துட்டு வா. ம். சின்ன வண்டி. இது எப்படி என்கிட்ட வந்துச்சு? நான் தானே எடுத்தேன். நான் ஒரு மடைய. ஆரோக்கியம், ஆ, நடந்து வா, உருண்டு வராதடா. காட்டுங்க. புள்ளையாருக்கு மரியாதையா? ஆ. போடுங்க, ஆ. உள்ள போடுங்க. ஆ. ஆ. தேங்காய் எடுங்க. ஐ சோமண்ணே பொன்னி 2 பேர் காவல் என்ன பண்ணீங்க? பாட்ட தெரியல என்ன பண்றேன்னு. சரி இந்த 50 பைசா வெளியில யார்கிட்ட சொல்லாதே. போய் முட்டை வாங்கி சாப்பிடு. ஏய், என்னமோ பட்டிக்காட்டா முட்டாய் கடையை முறைச்சு பார்த்த மாதிரி பாக்குறியா? இதுக்கு மேல காரை பார்த்தது இல்லையா? நான் பாத்துட்டேன், நீங்க தான் பாக்கல. ஏய், நான் பார்க்காம நான் காசை கொடுத்து காரை வாங்கியிருக்கிறேன். வாய முடுற காக்கா கொத்த போது அறிவு கட்ட பையன். எல்லாம் ஆரோக்கியம். ஐயா, யார அந்த பையன்? தமிழ் வாத்தியார் மகன். அதான் அப்படி பேசுறான். காரை விடு. எஜமா காரு காரு சீ, அறிவு கட்ட பையன். சாணி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. மெதுவா தடவுடா. காரு காரு. எங்கடா பொன்னி? அது வந்துங்க. சீ, சொல்லிட்டு தின்னு. நீங்க சந்தைக்கு போனீங்களா? ஆ. அப்ப போச்சுங்க, இன்னும் வரவே இல்ல. அப்ப போன புள்ள இன்னும் வரலையா? எஜமா, ஆ? பொன்னியை தெரியுங்களா? ஆ. வாங்க, நான் காமிக்கிறேன். எங்க கூப்பிடுறான் இவன்? இங்க பாத்தீங்களா எஜமா? இப்பதாங்க புரியுது. ஐயோ சாமி, ஆமா சாமி, இவங்க தான். ஏய், இறங்கு. இறங்க 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 இறங்க. அங்கே கேப்பறேன். நில்லு. நில்லு. ஏண்டா அயோக்கிய பையன், எத்தனை நாளாடா இது நடக்குது? இது ரொம்ப நாளா நடக்குது. காருக்குள்ள இன்னைக்கு தாங்க. ஏய், பயப்படு. மரியாதையா 2 பேரும் என் பின்னாடி வாங்க. வா. வயசு பொண்ணு கட்டு காவலோட இருக்க வேண்டியவன். கட்ட வைத்து விட்ட மாடு மாதிரி தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போகும். அப்பா, ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவ கெட்டு போகணும்னு நினைச்சா அவளை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உத்தமையா வாழணும்னு நினைக்கிற எந்த பொண்ணையும் யாராலையும் கெடுக்கவும் முடியாது. இந்த ஊருக்கே நியாயம் சொல்றவன் நான். எனக்கு நீங்க நியாயம் சொல்லி கொடுக்குறீங்களா? இத பார், இன்னையில இருந்து நீங்க ஒருத்தர் பார்க்க கூடாது, பழகக்கூடாது, பேசக்கூடாது. மீறி நடந்தா அதே இடத்துல எங்களை தீர்த்து கட்டிடுவீங்க, அவ்வளவுதானே? அத கூட நாங்க 2 பேரும் சந்தோஷமா தாங்கிக்க தயாரா இருக்கோம். என்ன உனக்கு அவ்வளவு நெஞ்ச அழுத்தமா?
என்ன சொன்ன? சந்தோஷமா? ஏத்துக்கிறியா? இப்ப சொல்லு. அவர் அடிக்காதீங்கப்பா. நான் சொல்றதை கேளுங்கப்பா. சோமு! சோமு! இந்த காரியம்டா செய்யல. இந்த கிராமத்துக்கு தெய்வம் மாதிரி இருக்கிற பண்ணையார அடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? அயோக்கிய ராஸ்கல்! அப்பா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே இந்த மாதிரி காரியம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எதுலயும் நிலைமைக்கு தகுந்த நினைப்பு இருக்கணும்ப்பா. இல்லைன்னா நாம தான் நில குலைஞ்சு நிக்கணும். வலிக்குதா? உடம்பு அடிக்காம தூங்கு. யாரது? பொன்னியா? ஏம்மா இந்த நேரத்துல நீங்க வரலாமா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்களை தானே தப்பா நினைப்பாரு. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் உங்க பிள்ளைய பாக்கணும்னு நினைச்சேன், வந்தேன். இதுக்காக அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை தாங்கிக்க தயாரா இருக்கேன். இருந்தாலும் சண்டையும் சச்சரமா இருக்க இந்த நேரத்துல நீங்க வந்தது சரியில்லைம்மா. அம்மா, பொண்ணா பிறந்தவன் தன்னோட துன்பங்களை எல்லாம் பெத்த தாய்கிட்டதான் சொல்லி அழ முடியும். நான் அது கூட கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். அதனாலதான் கட்டி கவலை எல்லாம் மீறி நான் உங்க பிள்ளைய பார்க்க வந்தேன். பொன்னி, தெய்வத்தை பார்க்க வந்தவங்களை தடுக்கிற உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைம்மா. வா.